நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து. இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க. நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன, இருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவர்ஜுனோ உதயநிதியும் நாம களத்துக்கு நான் பேசி கொடுக்க ரெடி. அப்படி ரெடி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சிக்கு வேணா அனுப்புங்க. கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன். அரசியலை விட்டு அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். அப்படி தைரியம் இல்லைன்னா மாண்புமிகு உதயநிதி அவர்களே, தயவு செஞ்சு மேடையில் என் கட்சியை பத்தியே பேசாதீங்க, கொள்கை தெரியலன்னு. இதுதான் எதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்துறோம் அப்படின்னா, தமிழக அரசில் உருவாக்கக்கூடிய திட்டங்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போறாங்க பாருங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது தான் இன்னைக்கு SC ST மக்களுடைய கணக்கெடுப்பு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 27% மேல அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி BC மக்கள், OBC மக்கள், MBC மக்களுடைய கணக்கெடுப்பு என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிந்தால் மட்டும்தான் திட்டங்கள், அரசனுடைய திட்டங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து இங்க ஏழ்மையை ஒழிக்க முடியும். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நம்ம எளிமையா மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம். நம்பர் 1 இப்ப புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா புரியலன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் தனிப்பட்ட முறையிலேயோ எங்க கட்சியிலேருந்து நாங்க பேசுறது கூட ரெடியா இருக்கிறோம். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்? அது புரியாது இல்ல, மக்களை ஏமாத்துறது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம அண்ணா சொன்ன மாதிரி SST ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% கமிஷன் அடிக்க மட்டும்தான் ஸ்டாலின் சார் ஐயா அவருக்கு தெரியும். வேற ஒண்ணுமே தெரியாது. பட்ஜெட்ல 30% அடிச்சு 1.5 லட்சம் கோடி ரூபாய் எப்படி அடிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோள். அப்ப இன்னைக்கு அடுத்த பிரச்சனை என்ன? நம்ம குரல் கொடுக்கிறோம், சட்டம் ஒழுங்குடைய பிரச்சனை. சட்டம் ஒழுங்கோட பிரச்சனை என்ன? இன்னைக்கு நம்ம வரும்போது நம்ம அண்ணன் கிட்ட இருந்து அறிக்கை ஒன்று வந்திருக்கும். இந்த ஒரு வாரத்தில், அதாவது டெல்லியில ஒரே ஒரு பெண் நம்மளுடைய சகோதரி நிர்பயா அவர்களை கற்பழிக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த டெல்லியும் தூக்கி எறிஞ்சிச்சு. அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, உமன் முதலமைச்சர் தான். அப்போ கெஜ்ரிவால்னு ஒருத்தர் நாமினேஷன் பண்ணும்போது இதுக்காக பயங்கரமாக குரல் கொடுத்தார். நாமினேஷன் பண்ணும்போது ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா, இவங்களுக்கெல்லாம் பூத்து இருக்கா, இவங்கெல்லாம் சின்ன பசங்களாச்சு இப்படின்னு சிரிச்சாங்க. எப்போ 15 வருஷமா முதலமைச்சராக இருந்தவங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ரேப்பு ஒட்டுமொத்த அரசையும் தூக்கி எறிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு ரேப்பா நடக்குது. 2 வயசு குழந்தைய யாராச்சும் பாலியல் பலாத்காரம் பண்ணணும் ஒரு சிந்தனை வருமா? எவ்வளோ பெரிய மனசு வழியில நம்ம இருக்கிறோம், என்ன சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை செஞ்சது திமுக காரன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல அது பிரச்சனை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வரல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது பத்தியே பேசல. 2 வயசு குழந்தை பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது மதுராந்தகத்துல, அடுத்த தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு எல்லாம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.